வரும் அப்படிங்கிறதுக்காக என்னையும் கூப்பிடுறாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தையும் வாராப்பா, நாங்கள்லாம் போகலான்னு இருக்கோம். ஏன்னா நீ காலேஜில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா அங்கே ரூமில் போய் உட்காந்துக்கிடுதேன். அங்கே போய் டீ போட்டு குடிச்சேங்க. அவங்க சோறு பொங்கி வச்சுருந்தாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ரீயாக தான் காரில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ அங்கே போயிட்டு வான்ட்டு இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஹாஸ்டலில் இருந்தால் காரெல்லாம் போக முடியாதுல்ல பாப்பா அப்படின்னு சும்மா லாட்டு கேட்கச்சு. இல்லை நான் காரை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ யோசித்தேன், நீ ஹாஸ்டலில் இருக்க மாட்டே, உனக்கு ஹாஸ்டலில் இருந்தால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொந்தமாக தான் வீடியோ எடுத்து இதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இதுக்கிடையில் நீ என்ன சொல்லியிருக்க, இதே பிள்ளைங்க ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரூம் எடுத்துகிட்டு இடையில சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு 3 நாள் 4 நாள் தங்கி இருந்துட்டு வருதுவே, அசிங்கமாக இருக்குது பாப்பா, கேவலமாக இருக்குன்னு சொல்லி அதையும் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட இடத்துல அப்பா ஒன்றும் விடுவனா? அதனால தான் அப்பாவுக்கு உனக்கு பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு இப்போ தான் அப்போ ஃபீல் பண்ணுறேன். பாப்பா இப்போ ஹாஸ்டலுக்கு போகணும் தனியாக இருக்கணும்னு சொன்னவா, அந்த 1.5 வருஷம் 1.25 வருஷம் அப்பா காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்தேனே பாப்பா, அப்பவுமே தனியாக 2 பேரும் வீடு எடுத்து தனியாக இருக்குன்னா இருந்திருக்கலாம்ல பாப்பா. அப்பவும் இப்போ உனக்கு ஒரு சேர்க்கை சரியில்லாமல் போய் உன் சேர்க்கை ஒரு மோசமான இடத்துல போய் நீ விழுந்திருக்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் பாப்பா இப்போ நீ தனியாக இருக்க. நீ உன்னுடைய சுய புத்தியில் நீ இல்லை, நீ யாருடைய தூண்டுதல் பேர்லையோ யாருடைய அந்த ஒரு மாதிரி பாசமாக உன்ட்ட பேசுகிற மாதிரி பேசி உன்னை கொண்டுட்டு போய் உன்னுடைய சுயநலத்துக்காக உன்ட்ட உள்ள பணத்துக்காக உன்னை கொண்டுட்டு போய் உன்னை தனியாக வச்சுருக்காங்க பாப்பா. அதுக்கு வச்சுருக்க அதனால தான் பாப்பா நீ தனியாக இருக்கியோ. ஏன்னா அம்மா சொல்லுவா, என் புருஷனை நீ ஹாஸ்டலில் போய் படி அப்படின்னு சொல்லலாம், நீ போகல பாப்பா. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு உன்னை தப்பான இடத்துல கொண்டு நான் பொண்ணை சேர்த்து விட்டேன் பார்த்தியா. களவாணி பயிர்களும் மொல்ல மாதிரி பயிர்களும் முடிச்சிரிக்கைகளும் விளங்காமமாக இருக்கிற இடத்துல தான் பாப்பா நீ அந்த கேங்குக்குள்ளே போய் அப்படிங்கிறத அப்போ அந்த 1.25 வருஷம் அதில் நின்று அப்பா பார்த்ததுனால அப்பாவுக்கு தெரியும் பாப்பா. அதனால தான் பாப்பா நான் ஒரு இம்மி கூட உன்னை விடாமல் உன் பின்னாலேயே நின்னேன். அங்கே நடக்கிறது பூரா அப்பாவுக்கு தெரியும். அந்த அங்கே 3rd இயரில் எப்படி, 2nd இயரில் எப்படி, 1st இயரில் எப்படி எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நீ இப்போ ஒன்று ஒரு மோசமான இடத்துல போய் நீ விழுந்திருக்கா பாப்பா. கூடா நட்பு கேடா முடியும். இப்போ அங்கே உள்ள கூடாத நட்பு தான் பாப்பா கேடா முடிஞ்சிட்டு. நீ ஒன்று ஒரு நாளும் வேறு வீட்டில் போய் நான் தங்கி வைக்க விட மாட்டேன். ஆனால் அப்பா செஞ்ச தப்பு ஒன்று அங்கே காயல்பட்டத்தில் போய் 3 நாள் 4 நாள் தங்க வச்சேன் பற்றியா பாப்பா, அது கேடான்னு தப்பு பாப்பா. அது வேறு மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது அதுவும் தப்பான ஒரு அப்பா செஞ்சதில். ஆனால் இனிமேல் ஒன்று அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பா முடிவு எடுத்து இருந்தேன். அதே மாதிரி பாப்பா அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு